காம்பேக்ட் செக்ஷன், செமி என்னடா காம்பேக்ட் செக்ஷன். 10 யூனிட் முடிஞ்சா? சார் 10 யூனிட் முடிக்கல சார். ஆனா நேத்து நீங்க சொன்ன மாரி கரெக்ட்டா பிளான் பண்ணிட்டு, நாளைக்கு டேக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நைட்டே பிளான் பண்ண சொன்னீங்கல்ல சார். அதே மாரி நேத்து நைட்டே பிளான் பண்ணிட்டு, இன்னைக்கு காலையில வந்து அந்த பிளானுக்கு ஏத்த மாரி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய் சார் எக்ஸிகியூஷன்ல தான் சார் எனக்கு பிரச்சனை. பிளான்லாம் பக்காவா போட்டுறேன் சார். ஆனா அத எக்ஸிக்யூட் பண்றப்ப தான் அந்த டைம்ல அது ஒழுங்கா பண்ண முடியாம போயிடுது. பிளான காட்டுங்க பாப்போம். இதோ இருக்கு சார். ஹைவே இன்ஜினியரிங் அதான் சார் பிளானிங் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. இல்ல பிளானிங் சார் இதுதான் சார் பிளான். இது பிளான் இல்ல அருண். பிளான்ல என்ன எழுதிருக்கீங்கன்னா எந்த சப்ஜெக்ட எவ்வளவு படிக்க போறீங்கன்னு மட்டும் தான் எழுதிருக்கீங்க. உங்க பிளான் ஸ்மார்ட்டா இருக்கும். உங்கள மாதிரி ஸ்மார்ட்டா அந்த ஸ்மார்ட் இல்ல. எந்த ஸ்மார்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரெலவென்ட், டைம் பேஸ்டா இருக்கணும். ஸ்பெசிபிக் அப்படிங்கிறது என்ன படிக்க போறீங்க. இங்க ஹைவே அந்த ஸ்பெசிபிக் இல்ல, டீடைலா டெப்தா ஹைவேல என்ன டாபிக் படிக்க போறீங்க அதுதான் ஸ்பெசிபிக். அப்புறம் மெஷரபிள்ல என்ன இருக்கணும்னா என்ன யூனிட் படிக்க போறீங்க, எவ்வளவு நேரம் படிக்க போறீங்கிறத தாண்டி இன்னைக்கு பிராக்டிஸ் செட்னா பிராக்டிஸ் பண்ண போறேன்னு எழுதாதீங்க, எத்தனை கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண போறேன்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுத போறேன் அப்படின்னா எத்தனை கொஸ்டின் டெஸ்ட் எழுத போறேன்னு எழுதுங்க. இது மெஷரபிள்ல வருது. அச்சீவபிள்னா அந்த நீங்க எழுதிருக்கிற மாதிரி ஃபுல் சப்ஜெக்டையும் இது எவ்வளவு நாள்ல, இது இன்னைக்கு ஒரே நாள்ல சூப்பர் அச்சீவபிளா இருக்கணும். அச்சீவபிள் அப்படிங்கிறது உங்களை ஓவர்வெல்மாவும் ஆக்கக்கூடாது, உங்களை ரொம்ப ஈஸியாவும் ஆக்கக்கூடாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறீங்கன்னா தான் இது எல்லாமே வேலிடா இருக்கும். ஸோ அச்சீவபிளா இருக்கும். ரெலவென்ட் அப்படிங்கிறது லாங் டேர்முக்கு இது ரெலவெண்டா இருக்கா. இன்னைக்கு நீங்க பண்ற ஒரு காரியம் வந்து எக்ஸாம் அன்னைக்கு உங்களால வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது ரெலவென்ட். டைம் பேஸ்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு யூனிட் தான் நீங்க மொத்தமாவே படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த யூனிட் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்ப உங்களுக்கு ஏதோ ஒண்ணு சூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த ப்ரையாரிட்டைசேஷன் அதுதான் டைம் பேஸ்ட். ஸோ உங்க கோல்ஸ் ஸ்மார்ட்டா இல்லை அப்படின்னா நீங்க ஸ்மார்ட் ஆக முடியாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி பிளான் போடணும்னா பிளான் போட்டுக்கிட்டே இருப்பேன் போல சார். இது வரைக்கும் நிறைய பிளான் அந்த மாதிரி போட்டு வெறும் பிளானா இருக்கு சார். என் நோட்டு ஃபுல்லா எக்ஸிக்யூட்டே பண்ண முடியல. அதுதான் நான் திரும்பி சொல்ல வரேன். பிளானிங்க்கும் எக்ஸிகியூஷனுக்கும் நிறைய இருக்கு. பட் எல்லாருமே இந்த பிளானிங்கை வந்து ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்கு, எந்த ஒரு வாருமே பிளான் படி போய் ஜெயிச்சது இல்லையா. உடனே நம்ம மைண்ட்ல என்ன தோணும், பிளான் வேஸ்ட்னு தோணும். அதே மாதிரி எந்த வாருமே பிளான் இல்லாம ஜெயிச்சது இல்லை. அப்பனா இந்த பிளான் படி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனா பிளான் இல்லைன்னா கன்ஃபார்மா நீங்க ஃபெயில் ஆயிருவீங்க. என்ன சார் ஃபெயில் ஆயிருவீங்கன்னு அதெல்லாம் இல்ல, எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றதுக்காக சொல்றேன். சோ இந்த பிளானிங்க்கும் எக்ஸிகியூஷனுக்கும் தான் உங்களுக்கு அந்த கேப் இருக்கிறதுனால தான் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். சரி சார், அப்ப நான் இந்த பிளானை வச்சுட்டு நான் திருப்பி பிளான் பக்காவா போட்டுறேன் சார். சூப்பர். எப்ப போட போறீங்க சார்? நாளைக்கு போட்டுறேன் சார். நாளைக்கு எப்ப? நாளைக்கு மத்தியானம் போட்டுருவோம். அதுதான் இப்போ ஒரு விஷயத்த நீங்க எப்பன்னு டிசைட் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்த நீங்க பண்ணவே மாட்டீங்க. இப்போ இந்த 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 சிலபஸ் இருக்குல்ல, இந்த சிலபஸ நீங்க எப்பன்னு எழுதாம நாளைக்குன்னு எழுதாம எப்பன்னு நீங்க எழுதுறீங்க அப்படின்னா டைமோட, if you are not planning when you are going to do that, there is a high chance of you not doing that. அந்த when வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். நம்ம அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிருக்கோம். கம் ஆன், அடுத்து வேற என்ன क्वेश्चन? நீங்க வந்து இப்ப சொன்னது நேத்து சொன்ன விஷயம், இப்ப வெபினார் வேற ஒன்னு சொன்னீங்களா, அப்ப அது ஃபுல்லா கலெக்டிவா இதெல்லாம் தான் சேர்ந்து இருக்க போதா சார்? வெபினார்ல வெறும் டிப்ஸ் ட்ரிக்ஸ் அப்படிலாம் தான் இருக்க போதா? சரி, வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? சார் நான் ப்ரிப்பேர் பண்றது எக்ஸாமுக்கு, அல்டிமேட்டா எனக்கு வேணும்ன்றது மார்க். அப்ப எனக்கு கண்டென்ட் ஓரியன்டடா மார்க்கா இல்ல சார், எங்க சுத்தினாலும் அதுக்கு தான். ஆமா சார், ஃபைனலா அதுதான். கண்டிப்பா. சோ மார்க் வர மாதிரி எனக்கு வெயிட்டேஜா இருக்க கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கட்டும், அப்புறம் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இப்ப நீங்க சொன்னதும் வேணும் இல்லன்னு சொல்லல, அதுவும் அப்புறம் அங்கங்க மலைச்சாரல் மாதிரி மோட்டிவேஷன் தூவி விட்டு ஒரு ஃபுல் பேக்கேஜா இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பா ஒரு வெபினார், இந்த வெபினார் கிரியேட் பண்றது நீங்க யூடியூப்ல இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனா யூடியூப்ல ஒரு 600 வீடியோ இருக்கு சார். அந்த 600 வீடியோ தான் நீங்களே பாருங்க, 600 வீடியோ போட்டு வச்சிருக்கீங்க. நான் இது எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள எனக்கு எக்ஸாமே முடிஞ்சிடும். அதனாலதான் நான் நீங்க சொன்னீங்கல்ல கன்சைன்ஸா இருக்க போகுது இந்த வெபினார்னு சொல்லி, அதனால அதுல இது எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா. என்னன்னா முதல்ல 4 வருஷம் கொடுத்தத 6 மாசத்துக்கு மெட்டீரியல்ல கொடுக்கும் போது அதுக்கு ஒண்ணு சொன்னீங்க. இப்ப அந்த 6 மாசத்தை 3 மணி நேரத்துல அதுவும் மொத்த பேக்கேஜா எல்லாம் வேணும். ஆனா உண்மைதான் அருண், நீங்க சொல்ற மாதிரி ஒரு எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு இது எல்லாமே தேவைப்படுது. சோ நான் அந்த வெபினார்ல என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா, மொத்தமா வெறும் ஸ்டடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் கிடையாது, பிளானிங் மட்டும் கிடையாது. நம்ம நேற்றுக்கு பேசணும்ல ஃபேக்டர்ஸ், இத்தனை சைக்கிள் இருக்கு, அது எல்லாமே
ஒரு சப்ஜெக்டை தாண்டி இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நான் இதை போட்டு வச்சிருந்தேன், நீங்க பார்த்திருந்தீங்க. நம்ம ஓப்பனிங்ல தான் இருந்துச்சு. இந்த ஒரு பேஜ்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மொத்த டிஃப்ளெக்ஷனோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் எழுதியிருக்கேன். இதே இது நீங்க படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 hours ஆயிரும் இந்த டாபிக்கை படிக்கிறது. நான் அதுல என்ன கவர் பண்ண போறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஒரே பேஜ்ல உங்களோட எஸ்ஓஎம் டிஃப்ளெக்ஷன் மொத்த யூனிட் எவ்வளவு வரப்போகுது, எவ்வளவு மார்க் உங்களால அதுல இருந்து எடுக்க முடியும், இதெல்லாம் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கான்டென்ட்டை மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரி நம்ம யூடியூப் சேனல்லயே வந்து அவ்வளவு வீடியோஸ் இருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 600 வீடியோஸ் வந்து இதுலயே இருக்கு. நம்ம ஸ்டடி பிளான்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம் இதுல. அப்ப இதை தாண்டி நம்ம எப்படி இதை அப்ளை பண்ணணும்னு இருக்குல்ல, இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குல்ல, அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்சிட்டிங்கிறது என்னன்னா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். கேக்குறீங்களா? சொல்லுங்க சார். ஓகே. என்னன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க ஒரு 2 பேர்கிட்ட. நீங்களும் ஃபிட்பிட் கட்டணும், நானும் ஃபிட்பிட் கட்டணும். ஒரு குரூப் கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க இத்தனை ஸ்டெப்ஸ் டெய்லி நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. இன்னொரு குரூப் கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா நீங்க டெய்லி நடக்கணும், ஆனா எங்களுக்கு முத நாளே நீங்க சொல்லிடணும் எவ்வளவு நேரம் என்னைக்கு நடக்க போறீங்க. இப்ப நீங்க பிளானிங் கேட்ட மாதிரி எப்ப போட போறீங்க. இது ரெண்டுத்துக்கும் செம டிராஸ்டிக்கா டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. இந்த நாளைக்கு எப்ப பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருந்தாங்கல்ல, அவங்க நார்மலா எப்பனாலும் பண்ணிக்கலாங்கிற ஒரு குரூப் இருக்காங்கல்ல, அவங்களோட செம பெட்டரா நடந்திருந்தாங்க. இது என்ன கொடுக்குது அப்படின்னா இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் மெட்ரிக்ஸ். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு கிளியரா இருந்துச்சு அப்படின்னா இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராது. இது எல்லாம் சேர்த்து தான் நான் அந்த வெபினார்ல கவர் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா அது இம்பார்ட்டண்டா தான் இருக்க போகுது. வேற என்ன பயம், வேற என்ன உங்களுக்கு? எனக்கு பிரச்சனைனா இதை தாண்டி இப்போ படிக்கணும் அப்படின்னாலே ஒரு ஃபியர் வந்துருது சார். நீங்க சொல்றப்ப, நீங்க பேசுறப்ப, இல்ல கிளாஸ்ல பேசுறப்ப, இல்ல ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பாக்குறப்ப, ஓகே இந்த எக்ஸாமை கிளியர் பண்றோம், நமக்கு தாண்டா இது முடியாதா, ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாதா நம்மளால, எவ்வளவு பார்த்து அந்த மாதிரி தோணுது சார். ஒரு சில நேரம் இதை கிளியர் பண்ணலன்னா என்ன ஆகும், நைட் எல்லாம் உண்மையா சொன்னா தூக்கம் வர மாட்டேங்குது சார். இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலன்னா என்ன நடக்கும், இன்னும் ஒரு வருஷம் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, அதுல வந்து பினான்சியலா சோசியலா நிறைய பிரச்சனை சுத்தி இருக்கிறதுனால உண்மையா நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ இந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்றதுனோ, இல்ல இது இன்னும் சினிமேட்டிக்கா சொல்லணும்னா இந்த தனுஷ் வருவாப்ல இல்ல 3 மூவில அந்த மாதிரி பைபோலார் டிசார்டர் மாதிரி இருக்கு. காலையில எந்திரிச்சா படிச்சிடலாம், கிளாஸ்ல கவனிக்கிறப்போ முடிச்சிடலாம், ஈஸி சிம்பிள் அவ்வளவுதானே அப்படின்னு இருக்கு. நைட்டு போய் படுத்துட்டு ஓகே அப்படின்னு நினைக்கிறப்போ ஐயோ இது இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, இன்னும் ஒரு 4 மாசம் தான் இருக்குன்னு நினைக்கிறப்போ இது நம்மளால கிளியரே பண்ண முடியாது, வேற எதுக்காச்சும் போயிடலாமா, இந்த மாதிரி இருக்கு சார். ஒரு பைபோலார் டிசார்டர் மாதிரி இருக்கு. இது நம்ம சிரிச்சிட்டே பேசிட்டோம், அதனால அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஏன்னா உங்களை பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடாம தடுக்கிறது அதுதான். நீங்க எப்ப வந்து இந்த பயங்கிற ஒரு ஃபேக்டருக்குள்ள வரீங்களோ அது உங்களோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை பண்ண விடாது. இது எல்லாத்துக்கும் திரும்பி எங்க வந்து நிக்குது அப்படின்னா இந்த ஃபியரை வந்து எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா அதுல இருந்து எப்படி தப்பிச்சு ஓடலாம் தான் பாக்குறீங்க. ரிமெம்பர் ஒன் திங், யூ கேனாட் கெட் ரிட் ஆஃப் யுவர் ஃபியர், யூ ஹேவ் டு ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ், யூ கேனாட் கெட் ரிட் ஆஃப் த ஃபியர். அப்போ இது அவருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான், உங்களோட ரெப்ரஸன்டேஷன் தான் அவரு. அதனால இந்த ஃபியர்ல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ். யூ ஹாவ் டு பி அ மாஸ்டர் ஆஃப் ரெப்படிஷன். உங்களுக்கு செகண்ட் நேச்சரா ஒரு விஷயம் வருதுன்னு வைங்களேன். ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டி இருப்போம், மறந்துருப்போம், திடீர்னு இப்ப சைக்கிள் கொடுத்தாலும் உங்களால ஓட்ட முடியும். சேம் வே. ஸோ அந்த ரெப்படிஷன் வரும்போது, அந்த மெத்தட் ஆஃப் மாஸ்டர் ஆஃப் ரெப்படிஷனா நீங்க ஆகும்போது உங்களுக்கு செகண்ட் நேச்சரா ஒரு விஷயம் வரும்போது நீங்க பயப்படவே தேவையில்லை. இந்த விஷயத்துக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா ஒரு கைடட் ப்ரிப்பரேஷன் எப்பயுமே வேணும்னு சொல்றேன். ஒரு கோச், இப்ப நீங்க பாருங்களேன், சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற எல்லா ஆண்டர்பிரினர்ஸ் எடுங்களேன். பில் கேட்ஸ்க்கு யார் பண்ணான்னு பார்த்தா வாரன் பஃபெட். சரியா? ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு யார் மென்டரிங் பண்ணான்னு பார்த்தா அடுத்து பில் கேட்ஸ் வராங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும், எலான் மஸ்க்ல இருந்து ரித்திஷ் அகர்வால், இப்ப ஓயோ ஃபவுண்டர்ல இருந்து எல்லாத்துக்குமே யாராவது ஒரு மென்டார் இருந்துட்டே இருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு பண்ண தெரியாது? அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இளையராஜா மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரு மியூசிக் கிளாஸே போனாரு. ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கு. நம்ம என்ன நினைப்போம், இந்த போன வாட்டி ஒரு தடவை நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன், அப்படிதானே சார், நியர் மிஸ்ல போச்சு நான் படிச்சு கிளியர் பண்ணிடுவோம்ல சார், அப்படிதானே இருந்துச்சு. உடனே நமக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் வரும், நம்ம போன வாட்டியே கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம், இந்த தடவை நம்மளா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். போன தடவையே நீங்க ப்ராப்பரா பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் கிளியர் பண்ணி உள்ள இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்னா ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கோச் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு இதை பண்ணு, நீ துவண்டு போகும்போது எல்லாமே உன்னைய கிளியர் பண்ணி விடுறது அதுதான். ஸோ இதுதான் ஃபியரை எலிமினேட் பண்ற ஒரு ஃபேக்டரா இருக்கு. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறோம். அண்ட் உங்களுக்கு இருக்கிற ஒரு சில கொஸ்டின்ஸை தான் நான் இங்க எடுத்துட்டு வந்து சார் முன்னாடி வைக்கிறேன். இது மாதிரி இன்னும் என் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அன்ஆன்சர்டா அப்படியே இருக்கு, அப்படியே சுத்திட்டே இருக்கு இந்த ஆஸ்பிரண்ட் கம்யூனிட்டிக்குள்ள. யூ நீட் நாட் பி சிவில் ஆஸ்பிரண்ட். நீங்க எந்த எக்ஸாமுக்கு என்ன ட்ரை பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு தடங்கள் இல்ல ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு கமெண்ட்ஸ்ல வரிசையா போடுங்க, ஒண்ணு அட்ரஸ் பண்ணுவோம் நம்ம. வெபினார்ல இந்த வெபினார் கம்ப்ளீட்டா எதுக்காக அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்றதுக்காக தான். அதனால என்ன கமெண்ட்ஸ்னு அவருக்கு போடும்போது நானும் படிச்சிடுறேன்.
அந்த கமெண்ட்ஸுக்கு வெபினார்ல உங்களுக்கு டீடைலான டிஸ்கிரிப்டிவான பிளஸ் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸோட ஏன் உங்களால ஒரு எக்ஸாம்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி வீடியோஸ் எக்கச்சக்கமா நம்ம இன்ஸ்டியூட் சேனல்லே 600 வீடியோஸ்க்கு மேல இருக்கு. எல்லா ஹாட் டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம். பட் ஸ்டில் அதை தாண்டி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் அந்த வெபினார்ல இருக்கும். மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். see you next